நள்ளிரவில் கைது, பறிபோன பதவி, மாதக்கணக்கில் நீடித்த சட்ட போராட்டம் என சோர்ந்து போயிருந்தார் அந்த மாஜி அமைச்சர். ஒரு வழியாக 471 நாட்களுக்கு பிறகு பெயில் வழங்கி அவருக்கு உற்சாகம் அளித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உடன்பிறப்பை வரவேற்க கொட்டடியில் கொட்டடித்து குதூகலமாகி இருக்கின்றனர் சக உடன்பிறப்புகள். ஆரவாரத்துடன் மீண்டும் அரசியல் களத்திற்கு திரும்ப இருக்கும் அவர்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கரூரில் கேசி பழனிசாமிக்கு பின் திமுகவின் நம்பிக்கை நட்சத்திரம். அரவக்குறிச்சியில் பிரச்சாரத்தின் போது தூக்கி போட்டு பல்லை உடைப்பேன் என்று சொன்ன அண்ணாமலைக்கு தோல்வியை தந்தவர். கரூரின் சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் சந்து பொந்து எல்லாம் இவருக்கு அத்துப்படி. அது மட்டுமல்ல, திமுகவின் முக்கிய முகங்களில் அதுவும் இன்று கோவை மாவட்டத்தின் முகமாக உருவெடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. கோவை மாவட்ட அரசியலாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையின் ஸ்கெட்சாக இருந்தாலும் சரி, இன்று திமுகவின் ட்ரபிள் ஷூட்டர் செந்தில் பாலாஜி தான். சமீபத்தில் கோவை கோட்டைமேடு பகுதியில் கார் குண்டு வெடிப்பு நடந்த போதும், அந்த சம்பவம் அரசியலாக மாறிய போதும் அண்ணாமலைக்கும் அவரது பாஜகவிற்கும் திமுக சார்பில் நின்று பதிலடி கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. இன்று ஈரோட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினின் கேபினெட்டில் இருக்கும் மூத்த அமைச்சர்களுக்கு இணையாக களத்தை திமுக வசம் திருப்ப களமிறக்கப்பட்டிருக்கிறார். இவரை ஒரு எலெக்ஷன் மெஷின் என்றே சொல்லலாம். ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரனுக்காக மறைந்த வெற்றிவேலோடு இணைந்து வியூகம் வகுத்ததாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்டம் முழுவதும் வாக்குகளை வாரி சுருட்டியதாக இருக்கட்டும், தேர்தல் வியூகங்களுக்கு செந்தில் பாலாஜிக்கு இணை யாருமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு செயல்படக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால், ஆர்கே நகர் தொகுதியில் 2017 இடைத்தேர்தலில் 20 ரூபாய் டோக்கன் கொடுத்ததாக சொல்லப்பட்டதே அந்த வியூகத்தின் சூத்திரதாரி இவர்தான் என்றும் அப்போது முணுமுணுக்கப்பட்டது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த தொகுதியின் மூளை முடுக்குகளில் இருக்கும் வாக்காளர்களின் முழு அகராதியை அக்குவேர் ஆணிவேராக அலசி எடுத்து வாக்காளரின் மனநிலை வரை அறிந்து வியூகம் வகுப்பவர். இதனால் தானோ என்னவோ செந்தில் பாலாஜியின் வருகையால் தனது வெற்றி உறுதி என்று நம்புகிறார் EVKS இளங்கோவன். 1996 தன்னுடைய 21வது வயதில் அரசியலில் கால் பதித்தார் செந்தில் பாலாஜி. முதலில் தன்னுடைய சொந்த தொகுதியான கரூர் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலராக 1996 போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அன்று முதல் கடந்த 27 வருடங்களாக அரசியலில் பாலாஜிக்கு ஏறுமுகம்தான். 1998 பல ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டு அரசியல் சரிவுக்கு ஆளாகி கொண்டிருந்தார் ஜெயலலிதா. ஆனாலும் கட்சியை வலுவடைய செய்யும் நோக்கில் புதியவர்களை இணைக்கவும் தொடங்கினார். அந்த சமயத்தில் சரியாக அதிமுகவிற்குள் வந்தவர்தான் செந்தில் பாலாஜி. கட்சியில் இணைந்த ஒரு வருடத்திலேயே அதிமுகவின் கரூர் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளராக பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது. செந்தில் பாலாஜியின் உள்ளூர் அரசியல் அதிமுக தலைமையால் கவனிக்கப்பட்டு வந்தது. கட்சிக்காக இறங்கி வேலை செய்ததாலும் நேரம் பார்க்காமல் உழைத்ததாலும் 2001 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்தார் ஜெயா. கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றியும் பெற்றார். அதே வேகத்தோடு செயல்பட 2006 தேர்தலில் கரூரில் இருந்து முதல் முறையாக MLA-வாக வெற்றி பெறுகிறார். ஜெயாவின் கடைக்கண் பார்வை செந்தில் பாலாஜியின் பக்கம் திரும்புகிறது. 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கடைக்கண் பார்வையில் இருந்து ஜெயலலிதாவின் இரு கண்களாகவே மாறிப்போனார் செந்தில் பாலாஜி. அதன் பின் கரூரின் களநாயகராக அதிமுகவில் வலம் வர தொடங்கினார் செந்தில் பாலாஜி. அவரை போக்குவரத்து துறை அமைச்சராக்கி அழகு பார்த்தார் ஜெயலலிதா. அம்மாவின் ஆசி பெற்ற ஆஸ்தான அமைச்சராக அதிமுகவின் முக்கிய தலையாக மாறினார் செந்தில் பாலாஜி. அப்போது திடீரென 2014 ஆண்டு மைக்கேல் டி குன்ஹாவால் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார் ஜெயலலிதா. இதனால் OPS முதல்வரானார். சிறை கம்பிகளுக்கு பின் சென்ற ஜெயலலிதாவின் விடுதலை வேண்டி பல பிரார்த்தனைகளை நிறைவேற்றியவர் பாலாஜி. கையில் தீச்சட்டியோடு நேர்த்திக்கடன் செலுத்தும் புகைப்படமும் தரையில் உருண்டு அங்க பிரதர்சனம் செய்யும் இவரது புகைப்படமும் இன்றும் பிரபலம். ஜெயலலிதாவை 2015 ஆண்டு மே மாதம் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை செய்தது கர்நாடக உயர்நீதிமன்றம். இதனால் மீண்டும் முதல்வரானார் ஜெயலலிதா. அதிமுகவினர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. திடீரென ஒரு நாள் அமைச்சர் பதவியில் இருந்தும் கரூர் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்தும் ஜெயலலிதாவால் தூக்கி அடிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. ஜெயலலிதாவே எதிர்பார்க்காத அளவில் விசுவாசத்துடன் இருந்தவர். அம்மா குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்ட போது போக்குவரத்து துறை மூலமாக பிரபலமாக்கியவர் திடீரென தூக்கி எறியப்பட்டார். அமைச்சரவை பொறுப்பும் கட்சி பொறுப்பும் தங்கமணிக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்பை தனக்கு சாதகமாக்க தொடங்கினார் MR விஜயபாஸ்கர். கரூரை தனக்கு கேட்டு பெறும் அளவுக்கு முக்கிய இடத்தையும் பிடித்தார் அவர். செந்தில் பாலாஜியின் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி இருந்தது. 2015 சரிவை கண்டாலும் 2016 மீண்டும் போட்டியிட செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஜே. இம்முறை கரூர் தொகுதியில் இருந்து அரவக்குறிச்சிக்கு மாற்றப்பட்டிருந்தார் அவர். கட்சிக்குள் இருந்த இவரது பரம எதிரியான MR விஜயபாஸ்கருக்கு கரூர் தொகுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக
2016 அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளுக்கான தேர்தல் பணப்பட்டுவாடா காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. அமைச்சரவையில் இடம்பெறலாம் என காத்திருந்த செந்தில் பாலாஜிக்கு அதிர்ச்சியாக அமைந்தது இந்த முடிவு. அடுத்த சில மாதங்களில் ஜெயலலிதாவும் அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட அதிமுகவில் செந்தில் பாலாஜியின் சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல உடைய தொடங்கியது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அரவக்குறிச்சி தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்பட ஜெயலலிதாவால் மீண்டும் வேட்பாளராக முன்மொழியப்பட்டு வெற்றி வாகை சூடினார் செந்தில் பாலாஜி. ஜெயாவின் மறைவுக்கு பிறகு OPS தர்மயுத்தம் செய்ய அந்த யுத்த களத்தில் சசிகலாவின் ஆசையால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். ஆனால் விரைவில் பழனிசாமி தரப்பிற்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையே உரசல் ஏற்பட 18 MLAக்கள் தினகரன் பக்கம் நின்றனர். அவர்கள் அனைவரையும் தகுதி நீக்கம் செய்தார் எடப்பாடி. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்லலாம் என செந்தில் பாலாஜி சொல்ல மறுத்தார் தினகரன். அவரோடு முரசல். 2018 திமுகவுக்கு தாவினார். அதன் பின் நடந்த தேர்தலில் வென்று திமுக சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றம் சென்றார். கொங்கு மண்டலத்தில் தனக்கு சரியான தளபதியை தேடிக்கொண்டிருந்த ஸ்டாலினுக்கு சரியான சாய்ஸாக வந்து நின்றார் பாலாஜி. கரூர் மாவட்ட கட்சி பொறுப்பும் கொடுக்கப்பட்டதால் கொங்குவில் சுழன்று வேலை செய்ய தொடங்கினார் செந்தில் பாலாஜி. 2021 தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு தன் பொறுப்பில் இருந்த கரூர் மாவட்டம் மற்றும் 3 தொகுதிகளிலும் திமுகவிற்கு வெற்றியை பெற்று தந்தார் செந்தில் பாலாஜி. அதற்கு பலனாக ஸ்டாலின் அமைச்சரவையில் செல்வாக்கு மிகுந்த மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக பதவியேற்றார். புதிதாக அதிமுகவில் இருந்து வந்தவருக்கு இத்தனை செல்வாக்கு நிறைந்த துறை என்று திமுகவின் சீனியர்களே வியக்கும் அளவிற்கு இருந்தது செந்தில் பாலாஜியின் வளர்ச்சி. அன்று அதிமுகவில் இருந்தபோது எப்படி ஜெயலலிதாவுக்கும் தோட்டத்திற்கும் நெருக்கமாக இருந்தாரோ அதே போல இன்று ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவராக இருக்கிறார் செந்தில் பாலாஜி. ஒவ்வொரு தேர்தலிலும் எதிர்க்கட்சியும் சொந்த கட்சியும் மட்டுமல்ல, மத்தியில் இருக்கும் சில புலனாய்வு துறைகளும் இவரை துரத்தவே செய்திருக்கின்றன. 2019 இடைத்தேர்தலின் போதும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் வருமான வரித்துறை இவரின் இடங்களில் சோதனை நடத்தியது. 2015 பதவியில் இருந்து இறக்கப்படுவதற்கு முன்பாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு போக்குவரத்து துறை பணி நியமனம் வழங்கியதாக 2 ஊழல் வழக்குகள் செந்தில் பாலாஜியின் மீது கடந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசால் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தியது அமலாக்கத்துறை. ஆனால் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைக்கவில்லை என்று அமலாக்கத்துறை அவரை கைது செய்ய முற்பட திடீரென நெஞ்சுவலி என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. அதன் பின்னர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். சிறைக்கு சென்ற செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பறிக்க ஆளுநரை பரிந்துரைத்தார். ஆனாலும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் பாலாஜி. பின்னர்தான் அமைச்சர் பதவியில் தொடர்வதே ஜாமீனுக்கு தடையாக இருப்பதாக பதவியை ராஜினாமா செய்தார். ஆனாலும் எத்தனை முறை முயன்றும் செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் டெல்லியின் துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியாவின் வழக்கை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருந்தது உச்சநீதிமன்றம். இதனை அடுத்து மணீஷ் சிசோடியா, ஹேமந்த் சோரன், கவிதா, கெஜ்ரிவால் வரிசையில் அமலாக்கத்துறையின் பிடியிலிருந்து தப்பித்து நிபந்தனை ஜாமீன் வாங்கியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அடிபட்ட சிங்கமாக வெளியில் வரும் செந்தில் பாலாஜி அடுத்து செய்ய காத்திருக்கும் அதிரடிகள் என்ன என்பதை தமிழ்நாட்டு அரசியல் களத்தை ஆக்கிரமித்திருக்கிறது.